ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,20,000 கன அடியாக உயர்வு பெற்றிருக்கிறது. இன்று காலை வினாடிக்கு 1,15,000 கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 1,20,000 கன அடியாக உயர்வு பெற்றிருக்கிறது. கிடுகிடுவென நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தொடர் நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க விதிக்கப்பட்ட தடை 12வது நாளாக நீடிக்கிறது. காவிரி ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிகரித்து செல்வதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 1,15,000 கன அடியாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து இருந்த நிலையில் தற்பொழுது 1,20,000 கன அடியாக நீர்வரத்து உயர்வு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து கிடுகிடுவென உயர்வு பெற்றிருக்கிறது. இந்த 2 நாட்களில் மட்டும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நீர்வரத்தின் காரணமாக காவிரி ஆற்றில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து உயர்வு பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் காலையில் வெறும் 28,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 1,20,000 கன அடியாக உயர்வு பெற்றிருக்கிறது. இந்த 2 நாட்களில் மட்டும் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து மிக விரைவாக அதிகரித்திருப்பதை காண முடிகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலைவாசன். இந்த 2 நாட்கள்ல மட்டும் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து மிக அதிகமாக வரதை நம்ம பார்க்கிறோம். என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு? இப்ப அங்க நிலவரம் எப்படி இருக்கு? ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அதிக அளவில் நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 1,20,000 கன அடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை வினாடிக்கு 1,15,000 கன அடியாக அந்த நீர்வரத்து திடீரென்று அதிகரித்து 1,20,000 கன அடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஎஸ் ஆகிய 2 அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு 1,30,000 கன அடியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுக்கு வினாடிக்கு 1,15,000 கன அடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருந்தது. தற்போது நிலவரப்படி படிப்படியாக அதிகரித்து 1,20,000 கன அடியாக தண்ணீர் அதிகரித்துள்ளது. அதிக நீர்வரத்தின் காரணம் ஒகேனக்கல் உள்ள அனைத்து அருவிகளும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒகேனக்கல் சுற்றுலா பயணி நலனை கருதி 12வது நாளாக பரிசல் சவாரி செய்வோம் அருவியில் குளிக்கும் தடை சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல ஒகேனக்கல் உள்ள நாகர்கோயில், முதலைப்பண்ணை, ஓட்டமலை உள்ளிட்ட பகுதியில் கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறையின் சார்பாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவங்க பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.